ஒருவருக்கு இருக்கிற திறமை இன்னொருவர். நாளைக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகலாம். நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். இப்போ சொல்லிட்டு போகிறேன், நம்மள ஒரு இடத்துல இன்டர்வியூ பண்ணிட்டு வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா நம்ம தகுதியற்றவர்கள்னு பொருள் இல்லை. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நம்மள ஒரு இன்டர்வியூல கூப்பிட்டுட்டு வேண்டாம்னு சொன்னா நாம தகுதியற்றவர்கள்னு பொருள் அல்ல. உண்மையான பொருள் என்ன தெரியுமா? நம் தகுதிக்குரிய வேலை அங்கு இல்லைன்னு பொருள். நம்மிடத்தில் உள்ள தகுதிக்கு உரிய வேலை அங்கு அவைலபிளா இல்லைன்னு பொருள். நான் ஒரு கம்பெனியில் சேல்ஸ் ரெப்னு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, சார் கிராமத்தில் ஒரு பொருள் விற்கிறதுடைய கெப்பாசிட்டி வேற, நகரத்தில் விற்கிறது வேற. இந்தியன் மார்க்கெட்டில் விற்கிறதுங்கிறது வேற, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் விற்கிறதுங்கிறது வேற. அவன் அதுக்கு தகுந்த நபரை தான் தேர்ந்தெடுப்பான். ஒவ்வொரு நிறுவனத்திலையும் அவன் சில புள்ளி விவரங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். அதுக்கு தகுந்த ஆப்பில் அந்த வட்டத்துக்குள்ள எவன் அடங்குவானோ அவனை தான் அவன் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருப்பான். நீ அதில் ஃபிட் ஆகலை, நீ அதில் ஃபிட் ஆகலைங்கிறதுக்காக நீ தகுதியற்றவன் பொருள் அல்ல. அவன் வைத்திருக்கிற தகுதிக்குள் உன்னால் நுழைந்து வெளியில் வர முடியவில்லைன்னு பொருள். இந்த கிளாரிட்டி முதல்ல வரணும். என்னுடைய சன்னிலாம் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் ஒரு ஜெர்மன் கம்பெனியில். அவர் தன்னுடைய அனுபவத்தை வச்சு ஒரு புத்தகம் எழுதினார். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு புக் எழுதினார். அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து, மாமா இதை படிச்சுட்டு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க அப்படின்னு கொடுத்தார். நான் அவர் என்னுடைய மாப்பிள்ளைங்கிறதுக்காக சொல்லலை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற பல செய்திகளை படித்து நான் வியந்து போனேன். இன்டர்வியூவில் போய் நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான், இங்கே எம்எஸ்சிங்கிறான், எம்பிஏங்கிறான், எம்இங்கிறான், இதுங்கிறான். 2 வார்த்தை பேச தெரியலையே, 2 வார்த்தை பேச வரலையே. நீ தப்பா பேசினாலும் சரி, சரியா பேசினாலும் சரி, உனக்கு மனசுல என்ன இருக்கோ அதை கம்யூனிகேட் பண்ண தெரிய வேண்டாமா? நீ கம்யூனிகேட் பண்ணாம அவன் எப்படி எடுத்துக்குவான்? ஒரு சின்ன விஷயம் அதுல அவர் இன்ட்ரோடக்ஷன்ல எழுதுறாரு, உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. உடனே மை நேம் இஸ் காலேஜ், இதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் உங்க பயோடேட்டாலே இருக்கு, பிரிண்டட் பேப்பர்லயே அவன் முன்னாடி கையில் இருக்கு, இன்டர்வியூ பண்ற ஆபீசர் முன்னாடி கையிலேயே இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நீங்க என்னென்ன உங்களுடைய சீடியில கொடுத்தீங்களோ அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவனே படிச்சுட்டான். அதுல இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? இவனால கம்யூனிகேட் பண்ண முடியுமா? ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியுமா? இவன் உன்னை லேர்ன் பண்ணிக்குவானா? உன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுவானா? ஒரு டீமை மேனேஜ் பண்ணுவானா? எல்லாத்தையும் அங்க உட்கார்ந்துருக்கிற ஆபீசர் பார்க்கறான். அப்ப நீங்க அதுக்கு பழகணும். எப்படி பழகணும்? உங்களை நீங்க விரிவடைய செய்யணும். அதாவது அவர் சொல்றார், ஒரு இன்டர்வியூல வந்து என்ன கேட்கறாங்க, இதே மாதிரி பிஇ முடிச்ச ஒரு கிராஜுவேட் டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் சொல்லணும். அந்த பொண்ணு சொன்னா, எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை நீ படிச்சிருக்க பிஇ, ஏதாவது ஒரு வகையில் நீ படித்த பிஇ பயன்பட்டதுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த பொண்ணு இப்படி யோசிச்சுட்டு சொன்னா, எங்க தெருவில் பெட்ரோல் திருட்ட நிறுத்திட்டேன்னா. இதுக்காக பிஇ படிப்பாங்க? எங்க தெருவில் பெட்ரோல் திருட்ட நிறுத்திட்டேன் அப்படின்னு. எங்கள் தெருவில் எல்லாரும் 2 வீலரு 4 வீலர்லாம் நிறுத்தியிருப்பா. ராத்திரி ஆனால் எல்லாம் அப்படி இப்படியே பெட்ரோல் திருட்டு போயிட்டே இருந்தது. நான் ஒன்றும் இல்லை, யோசிச்சு பார்த்தேன். ஒரு ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் ஒரு ஒரு அலாம் தொட்ட உடனே இல்லை யாராவது திறந்த உடனே அடிக்கிற மாதிரி ஒரு அலாம் செட் பண்ணி ஒன்று வச்சுட்டா டைம் அது தொட்ட உடனே கத்த ஆரம்பிக்கும். வீட்டு வாசலில் வந்து பார்த்துட்டா இந்த திருட்டை நிறுத்திடலான்னு ஒரு 250 ரூபாயில் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் அதை வாங்கினோம். என்ன போச்சு, எங்கள் தெரு முழுக்க இப்போ பெட்ரோல் திருட்டே கிடையாது, டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டோம்னா. யூ ஆர் அப்பாயிண்டட். எதுக்கு சொல்ல வரேன்? நான் படித்ததை அப்ளை பண்ணுறேன். நான் என்ன படிச்சிருக்கிறனோ அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுறேன். வெறும் தியரிட்டிக்கலாக நான் மக்கப் பண்ணேன், மனப்பாடம் பண்ணேன், மண்டை மேலே ஏற்றி வச்சிருக்கிறேன்னா யாருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் நம்பவே முடியாத ஒரு இன்சிடென்ட் சொல்லட்டுமா? நான் வந்து மதுரை வேலம்மாள் இன்ஸ்டிடியூஷன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் பேச போகிறேன். டாக்டர்ஸுக்கும் நர்சஸுக்கும் ஒரு மோட்டிவேஷனல் லெக்சர். சேர்மன் முத்துராமன் உட்காந்துருக்கிறாரு, நான் உட்காந்துருக்கிறேன். ஒரு இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. 2 பேர் லெக்சரர் போஸ்ட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரில் ஒருத்தரை தான் அப்பாயின்ட் பண்ணணும். இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி 2 பேரும் ஒரே அளவாக தான் எல்லாம் வாங்குறாங்க. இன்டர்வியூவில் மார்க் வாங்கியிருக்காங்க. எல்லா வகையிலும் 2 பேரும் ஈக்குவல் கேப்பபிளாக இருக்காங்க. எங்களால் டிசைட் பண்ண முடியல. சேர்மன் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிடலாம். சரி செய்வோம், இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு நேராக மேடைக்கு வந்தாரா. நானும் அவரும் உட்காந்துருக்கோம். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஜனங்கன மனமும் தமிழ்த்தாய் வாழ்த்து ரிப்பேர் ஆகிற மாதிரி வேறு எதுவுமே ரிப்பேர் ஆகாது. அது 2 டக்குன்னு ரிப்பேர் ஆகிருக்கும். மைக்காரர் போடுறாரு, தமிழ்த்தாய் பாதி தான் வர்றா, குமரியாக தான் வராளே ஒழிய தாயாவே ஆக மாட்டேங்கிறா. அதாவது பாதி 2 வரி வந்தது, அதோட அந்த பாட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்று போச்சு.
ஸ்ட்ரக்காகி பாட்டு நின்று போனோன்னு எதிரில் இருக்கிற எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. சார் இந்த இன்டர்வியூக்கு வந்திருந்ததுல ஒரு லேடி டக்குன்னு அப்படியே மேடைக்கு வந்தா சார், தமிழ்த்தாய் வாழ்த்து நல்ல குரலில் நல்ல ஃபுல்லாக அழகாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினா. இவர் திரும்பினார், சேர்மன் இந்த பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ட்ரை பண்ணு அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழுங்காக பண்ணதுனால. 2 பேர் ஈக்குவல் கேடரில் இருக்கிறாங்க, மற்ற எல்லா டெஸ்ட்லையும் ஈக்குவலாக மார்க் வாங்குறாங்க. நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்ன உடனே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு யார் முன்னாடி வராங்களோ அவங்கள அப்பாயின்ட் பண்ணணும் தான் அந்த கம்பெனியோட சேர்மன் விரும்புவானே ஒழிய, அந்த ப்ராப்ளம் நடக்கும்போது பெப்பே பெப்பேன்னு வேடிக்கை பார்த்த எல்லா பெப்பேயோட இவங்களும் உட்கார்ந்துருந்தா அவங்க எப்படி மதிப்பாங்க? அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் உள்ளுக்குள்ளேருந்து ஒன்றுமே இல்லை, நேராக போனால் தமிழ்த்தாய் வாழ்த்தை ஒழுங்காக பாடினா இந்த அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டார், முடிஞ்சு போச்சு. ஏன்? ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்ட உடனே அதை சால்வ் பண்ணணும்னு முன்னாடி வரல. உங்களை நீங்கள் அப்படி குவாலிஃபை பண்ணணும். பிரச்சனைகள் வரும்போது ஃபேஸ் பண்ணுறவங்களா மாற்றணும். வாழ்க்கையை தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக உங்களை மாற்றணும். விளையாட்டுக்கு நேரம் கொடுக்கணும். எனக்கு பெரிய கஷ்டமே கல்வி நிறுவனங்களில் சென்னைக்குள்ளெல்லாம் வந்து பாருங்க, மைதானமே இல்லாமல் எப்படி சார் ஹைஸ்கூல் நடத்தலாம்? கிரவுண்டே இல்லாமல் எப்படி ஹைஸ்கூல் நடத்தலாம்? +2 பசங்க 10th படிக்கிற பசங்க கிரவுண்டு இல்லை, போய் விளையாட வேணாமா? கிரவுண்டே இல்லை, ஸ்கூல் நடத்துகிறாங்களே, எப்படி அலோவ் பண்ணலாம்? அது அவங்க பிளே கிரவுண்ட் எங்கே இருக்கு? நான் ஏன் பிளே கிரவுண்டில் இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், நல்ல விளையாடுறவங்களுக்கு நிறைய சிறப்பு குவாலிட்டி இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க வெற்றி தோல்வியால் பெருசாக பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்க லவ் ஆல்னு கேமை தொடங்குற மாதிரி நிஜமாவே இயல்பாகவே லவ் ஆல் அன்பாகவே இருக்கிற பழக்கம் இருக்கும். தோட்டவனோடைய தோளில் அப்படி கை போட்டு ஜெயிச்சவன் சேர்ந்து தோளில் கை போட்டு ஒருத்தர் பேசிட்டு போகக்கூடிய ஒரு மனோபாவம் வரும். அது மட்டுமே இல்லை, இந்த வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான் அப்படிங்கிறத அவங்க அவ்வளோ ஈஸியாக புரிந்து கொண்டு லைஃபையே நடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விளையாட்டில் நம்ம வந்து நம்மளுடைய மனசை கொஞ்சம் செலுத்தணும். ஒரு மணி நேரம் நம்மளை பற்றிய செல்ஃப் அனாலிசிஸ், ஒரு மூச்சு பயிற்சி, ஒன்றுமே வேணாம். புத்தர் சொல்லிக் கொடுக்குற ஒரு டெக்னிக்கு ஒன்றை நீ ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணணுமா? அது ஒன்றும் கிடையாது. உங்கள் மூச்சை நீங்கள் கவனிச்சா போதும். எப்படி தினம் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆக்கிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு மூச்சு ஓடுது இல்லை, உங்கள் மூச்சை நீங்கள் அப்படியே ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டே இருந்தால் போகிறோம். உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்க 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 நீங்கள் யார், உங்கள் தப்பு என்ன, உங்கள் படபடப்பு எங்கே இருக்குது, உங்களுடைய சாமர்த்தியம் எங்கே இருக்குது, உங்ககிட்ட நல்ல விஷயம் என்ன இருக்குது, உங்ககிட்ட கெட்ட குப்பை எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் யாரும் இன்னொருத்தர் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் டெய்லி கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஸ்கேன் பண்ணி உங்கள் ரிப்போர்ட்டை வெளியே கொடுத்துருவீங்க. சின்ன விஷயம்தான், ஆனால் அது ரொம்ப அவசியம். நான் அப்படி சொன்னால் மணிக்கணக்காக சொல்லிக்கிட்டே போகலாம், இதுக்கு ஒரு முடிவே கிடையாது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நான் ஒன்று பிரிண்ட் அவுட் நான் செல்வகுமாரை விட்டு உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன். ஒரு பரீட்சைக்கு போகிறவங்க எப்படி பரீட்சைக்கு போகணும், பரீட்சையை எப்படி நாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 15 பாயிண்ட்டு ரொம்ப அழகான ஒரு கருத்து நான் படித்தேன். அது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம எப்படி போகணும். நான் ஒன்று மட்டும் க்ளூ சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக படிக்கிறீங்களோ அவ்வளோ ரிலாக்ஸ்டாக தான் எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளேயும் போகணும். நான் சொல்கிறது வேடிக்கை இல்லை. எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே போகும்போது ஒரு ஆன்சைட்டியோ ஃபியரோ இருந்தால் ஜெயிக்க முடியாது. இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்கள் கூட பேசுகிறதுக்கு நிறைய நோட்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் எல்லாத்தையும் பேசிட முடியாது. எல்லாத்தையும் பேசுனா உங்கள் கதி என்ன ஆகும்? ஆனாலும் நாங்கள் நிறைய நோட்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். அதை சொல்லலாம் இதை சொல்லலாம் அப்படின்ட்டு கடைசியாக ஐயோ அதை சொல்லலையே இதை சொல்லலையே. ஏன்? நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போது ரிலாக்ஸ்டு மூடில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸ்டேஜுக்கிட்ட வந்த உடனே ஸ்டேஜ் ஃபியர், டென்ஷன், டைம் லிமிட்டு, எதிரில் ஒருவர் விடுகிற அகலமான கொட்டாவி, இவைகளெல்லாம் எங்களை பாதிக்க தொடங்கும். அப்போ என்ன ஆகிடும்? எமோஷனலாக நாங்கள் கொஞ்சம் டக்குன்னு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக மாறுவோம். இப்போ பாருங்களேன், என் மைண்டில் பதிஞ்சிருக்குல்ல ஒரு விஷயம், நான் பண்ண ப்ரிப்பரேஷன் வேஸ்டாக போய்டும். இதே தான் நம்ம எக்ஸாமினேஷனில் பண்ணுறோம். நான் இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்கிறது உண்டு. நீங்கள் ரேடியோ மிர்ச்சி கேட்கணுன்னா ரேடியோ மிர்ச்சிக்கு டியூன் பண்ணணும். சூரியன் எஃப்எம் கேட்கணுன்னா சூரியனுக்கு டியூன் பண்ணணும். நீங்கள் சூரியன் எஃப்எம்மில் போகிற பாட்டை ரேடியோ மிர்ச்சியில் கேட்கலாமான்னு ட்ரை பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் வீட்டில் எக்ஸாமுக்கு படித்த போது இருந்த அதே அலைவரிசையில் உங்கள் மூளை இருந்தால் தான் எக்ஸாமினேஷன் ஹால்லையும் அதே விஷயத்தை வெளியில் கொண்டு வரும். அதுக்கு படபடப்பு வந்துருச்சு அப்படின்னா அது சூரியன் எஃப்எம் ரேடியோ மிர்ச்சியாக மாறி போச்சுன்னு அர்த்தம்.
அப்போ அங்கே ப்ளே பண்ணி பார்த்தா அந்த பாட்டு வராது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆன்சர் கூட அங்கே வராது. ஸோ எந்த ரிலாக்ஸ்டு மூடில் படிச்சிங்களோ அதே ரிலாக்ஸ்டு மூடில் தான் நம்ம எக்ஸாமினேஷனுக்கு போகணும். இதெல்லாம் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கானது, இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வழிமுறைகள், சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இவற்றையெல்லாம் நாம் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்து நம்மளை செப்பனிட்டு கொண்டு மேலே போகணும். நான் நிறைவாக ஒரே ஒரு கருத்து சொல்லி நிறைவு பண்ணுறேன். இன்னொருவர் நம்மளை ஏவி அதன் பிறகு தான் நாம் செய்யறதுன்னு சொன்னால், சாரி டு சே திஸ், நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன், நாம் எருமைகள் அல்ல. நாம் எருமைகள் அல்ல. எருமைகளை தான் யாராவது ஒரு டெயில் ட்விஸ்டர் பின்னாலேருந்து வாழை முடுக்கி எந்திரிக்க வைக்கணும். நான் மயிலாப்பூரில் முதல்ல குடியிருந்தேன், சென்னையில். அங்கே ரொட்டிக்கார தெருன்னு பேர். அது ரொட்டிக்கார தெரு இல்லை, வரட்டிக்கார தெரு. நிறைய எருமை மாடு சாணி போட்டு வரட்டி தட்டி வச்சுருப்பான். அந்த தெருவில் கார் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன், உள்ளே போனால் ஒரு 10 எருமை வரிசையாக படுத்துருக்கோம். ஒரு எருமை எழுப்புறது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? ஒரு எருமையை நீங்கள் போய் எந்திரினா எந்திரிக்காது, நகருன்னா நகராது, ஹாய் தட்டினா நகராது. வாழை அப்படி பிடிச்சிங்கன்னா லேசாக அப்படி குலுங்கிட்டு உட்காந்துடும். அந்த வாழை நல்லா முறுக்குனீங்கன்னா பாதி எந்திரிச்சிட்டு உட்காந்துடும். உங்கள் பலம் கொண்ட வரைக்கும் அந்த வாழை முறுக்குனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஏதோ இருட்டு எந்திரிச்ச மாதிரி கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு 2 அடி அந்தாண்ட நகர்ந்து போகும். இப்போ நான் சொல்கிறதுக்காக கோச்சிக்கக்கூடாது. சில பேர் வீட்டில் எல்லாம் இன்னொருத்தர் தான் செய்யணும். எந்திரி, பல்லு தேய், முகத்தை கழுவு, குழி, ஸ்கூலுக்கு போகணும், அதை எடுத்துகிட்டு போ, இதை எடுத்துகிட்டு போ, பையன் மறக்காமல் எடுத்துகிட்டு போ, காம்பஸ் பாக்ஸ் மறக்காமல் கொண்டு போ, மத்தியானம் லஞ்ச் எடுத்து வச்சுக்கோ, இதை மறந்துடாத, ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு பரிசைக்கு போ, ஹால் டிக்கெட் மறந்துடாத. இப்படி எல்லாம் யாராவது இன்னொருத்தர். இந்த கீ கொடுத்த பொம்மை முதுகுக்கு பின்னாடி கீ கொடுத்த உடனே சிங் 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 சிங்னு ஒரு பொம்மை தட்டுற மாதிரி சில பேர் பொம்மை மாதிரியே புள்ள வளர்த்துருப்பான். எல்லாம் பின்னாலேருந்தே கீ கொடுக்கணும். அதெல்லாம் எருமைன்னு அர்த்தம். பின்னாலேருந்து இன்னொருத்தர் கீ கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வேலை ஆகும்னா நம்மெல்லாம் எருமைன்னு அர்த்தம். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்காது, ரொம்ப கோபம் வரும் எனக்கு. நாம் எருமைகள் அல்ல. நாம யாரு? நம்ம யாரு? மூளையால் செயல்படுகிற மனிதர்கள். பாருங்க, பின்னால வாழை முடுக்கி நகர்ந்தா எருமை, முன்னால மூளையை முடுக்கி நகர்ந்தாதான் நீ மனுஷன். அப்ப நம்ம அறிவு நம்மளை முடுக்கி நம்ம முன்னாடி போனமே ஒழிய பின்னாலேருந்து ஒருத்தர் வாழை முடுக்கி விட்டு அத்தை செய்ய, ஒழுங்கா எழுது, ஃபில்அப் பண்ணு, அந்த நோட் புக்கை கொண்டு போய் கொடு, இங்கே பார், அங்க பார். இன்னொருத்தர் சொல்லி தான் நம்ம டிசிப்ளின்டா இருக்கணும்னா, இன்னொருத்தர் சொல்லி தான் நாம ஒரு காரியம் செய்யணும்னா நாம் எருமைகள் என்று பொருள். அப்ப நீங்க ப்ரூவ் பண்ணணும் நான் மனுஷன். எனக்கு இன்னொருத்தர் புத்தி சொல்லக்கூடாது. இன்னொருத்தர் புத்தி சொல்லும்படியான ஒரு தவறை நான் வாழ்க்கையில் செய்யக்கூடாது. டாட்டா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்ப இருக்கிற டாட்டா என்ன சொல்றாரு? நாளைக்கு காலையில் பேப்பர்ல உன் போட்டோவை போட்டு இப்படி இவர் ஒரு செயல் செய்தார்னு போட்டா எது உனக்கு அசிங்கமோ அதை இன்னைக்கே செய்யாது. நாளை காலையில் பேப்பர்ல உன் படத்தை போட்டு எந்த நியூஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை நீ இன்னைக்கே செய்யாது. இவ்வளவுதான் வாழ்க்கையை பற்றிய ரகசியமே. இவ்வளவுதான். பெருசா நல்லவனாரு, உத்தமனாரு, ஒழுக்கமாரு அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு உன் போட்டோவை போட்டு நீ இப்படி பட்ட ஆள்னு ஒரு நியூஸ் வந்ததுன்னா எது உனக்கு அசிங்கமோ அதை இன்னைக்கே செய்யாது. இவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு மனோநிலையை நம்ம ஏற்படுத்தணும். யாரோ இன்னொருத்த நமக்கு புத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மை விட நமக்கு மிகச்சிறந்த நண்பர் இல்லை, நம்மை விட நமக்கு மிகச்சிறந்த ஆலோசகர் இல்லை. அதனால நாம் எருமைகள் அல்ல, மூளையால் செயல்படுகிற மனிதர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வினாடியும் நம்மை உயர்த்தி கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என் இனிய செல்வங்களே, உங்களுடைய வெற்றி ஆனந்தத்தின் வெற்றி மட்டுமல்ல, ஆனந்தத்தின் வெற்றி இந்தியாவின் வெற்றி. அதனால் இந்த இந்தியா வெற்றி பெறுவதற்கு வெறும் கனவுகளோடு காத்திருக்கிற உங்கள் பெற்றோர்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, இந்த நாடே உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி, உங்கள் வெற்றிக்கு எல்லாம் அல்ல அந்த இறை ஆற்றல் துணை நிற்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.